ஹலோ எடிட்டர்ஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளான மெத்தடில் உங்கள் ஃபோட்டோஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸோ வச்சு எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்டே இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இல்லைனா நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க்கையும் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷனில் இம்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்ட்ரோ இப்படி தான் ஷோ ஆகும். பீட் மார்க் ப்ரீசெட், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட். ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது ஃபஸ்ட்லேயே ஒரு எஃபெக்ட் ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த எஃபெக்டில், அதாவது அந்த இமேஜில் உங்கள் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் ஒன்று இருக்கும், குரூப் 2 சொல்லிவிட்டு. அந்த குரூப் 2வை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட் குரூப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் குரூப் 1 சொல்லிவிட்டு ஒன்று இருக்கும், அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புன்னு கொடுங்க. எடிட் குரூப் கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா இமேஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கேலரி உள்ளார வந்துடும். கேலரி உள்ளார வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் அந்த லேயரில் அந்த எஃபெக்டில் ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த குரூப் 2வை கிளிக் பண்ணி எடிட் குரூப்புக்கு போயிடுங்க. எடிட் குரூப்புக்கு போயிட்டு திரும்ப கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 2 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் எடிட் குரூப் கொடுத்துருங்க. எடிட் குரூப் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதேமாரியே நீங்கள் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக கேலரியில் வந்துடும். கேலரியில் வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அதே இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்டோடு அந்த இமேஜ் ஆட் ஆகிடும். ஆட் பண்ணிட்டக்கப்புறம் திரும்ப பேக் வந்துடுங்க ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துட்டோடனே நீங்களே பார்க்கலாம் அந்த எஃபெக்டில் அந்த இமேஜ் கரெக்டாக ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டக்கப்புறம் நெக்ஸ்ட் பீட் மார்க்குக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பீட் மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் எல்லாம் ஆட் பண்ண போகிறீங்களோ, அதாவது இந்த எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியாவில் போனால் அது ஸ்ட்ரெயிட்டாக கேலரி உள்ளார வந்துடும். கேலரி உள்ளார வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுங்க. அப்போ தான் அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ ஃபிக்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எது வரைக்கும் வேணுமோ உங்களுக்கு அது வரைக்கும் கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். அதாவது 2 லேயர் ஷோ ஆகும். 2 லேயர்லேயும் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் அந்த எஃபெக்ட் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அந்த இமேஜ் கூட ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும், அதை விட்டுட்டு 3ஆவதில் இருக்கிற இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். அந்தமாரி சென்டரில் மட்டும் இமேஜ் விட்டுட்டு அடுத்த இமேஜுக்கெல்லாம் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக எந்தெந்த இமேஜுக்கு சென்டர்லலாம் விட்டோமோ அந்தந்த இமேஜுக்கெல்லாம் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா அந்த எஃபெக்ட் அந்த இமேஜ் கூட ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அந்த ஏரோவை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், ப்ரிவ்யூ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.